எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலகட்டத்தில், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட 25 நாட்களில் நான் சொல்லக்கூடிய இந்த தானிய வழிபாட்டையும் அதோடு சேர்ந்து தீப வழிபாட்டையும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்கு உள்ளாக உங்களுக்கு பெரும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்திலே தடைபட்ட அத்துணை சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடந்து முடியும். மட்டுமில்லாமல் நீங்கள் எதை நினச்சி இதை செய்கிறீங்களோ அந்த விஷயம் கட்டாயம் நிறைவேறும். இது நான் நிறைய நண்பர்களுக்கு சொல்லி அவர்கள் செய்து அவர்கள் பயனடைந்த ஒன்று. ஏன்னா இது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் தான் செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நம்ம மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் செய்யலாமா அப்படின்னா, அப்போது இது செஞ்சோம்னா பலன் முழுமையாக கிடைக்கிறதில்ல. கரெக்டாக அந்த டைம் பார்த்து செய்யணும். சொல்லுவாங்க இல்லையா, காலம் அறிந்து பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி டைம் பார்த்து எல்லாமே செய்யணும். அது ஆன்மீகத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? முதல்ல இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அக்னி நட்சத்திரம் என்பதுனா சூரியன் பரணி நட்சத்திர 3ஆம் பாதத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலகட்டத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். அது ஏங்க இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, சூரியன் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். பரணி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கிருத்திகை 1, 2, 3, 4. ஸோ 4 பாதத்துலேயும் அவரோட பயணம் இருக்குது. ரோஹிணி 1 பாதம் வரை அவரோட பயணம் இருக்குது இல்லைங்களா? இதில் கிருத்திகை நட்சத்திரத்தை நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் இல்லாத சிறப்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பிழம்பிலிருந்து உருவானவர் முருகப்பெருமான். இந்த 6 தீப்பிழம்புகளும் தோன்றியது கிருத்திகை நட்சத்திரத்தில். இந்த 6 தீப்பிழம்புகளையும் பாதுகாக்கும்படி முதலில் அன்னை பார்வதி யாரிடம் ஒப்படைக்கிறாங்கன்னா அக்னி தேவரிடத்துல தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அக்னி தேவர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில், அதாவது அக்னி தேவர் சூரிய தேவர் ரெண்டையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சூரியன் கிட்ட இருந்து வர வெப்பம் அக்னி. ஸோ 2 பேருமே சேம் தான், ஒருவர் தான். ஸோ இந்த அக்னி தேவர் கிருத்திகை நட்சத்திரத்தை பெற்று தன்னுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கிறார். அக்னிங்கிறதே சூடு. அந்த அக்னிக்கு மேலே சூடு என்னன்னா இந்த 6 தீப்பிழம்புகளாம். இன்னும் கூட புராணங்களில் சொல்லுவாங்க, அக்னியே வெம்பி போயிட்டாராம். இப்போ பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூட்டுக்கு வெம்பி போயிடும். வெம்பி போகிறதுனா அப்படியே ஒரு மாதிரி வதன்னு வாடி போகிறது, சூட்டுக்கு வாடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்னி வாடிட்டாராம். அக்னிக்கெல்லாம் அக்னியாக அந்த தீப்பிழம்புகள் இருந்ததாம். அந்த தீப்பிழம்புகளில் இருந்து தான் முருகன் தோன்றினார். ஸோ அதை பெற்ற தினம் அக்னி.
இந்த அக்னி நட்சத்திர நாள். அதனால தான் சூரியன் அவரிடம் வரும் அக்னி ஜுவாலையை அதிகமாக கக்குகிறார் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரியும், அக்னி நட்சத்திர காலத்தில் முருக வழிபாடு செய்வது சிறப்பு. முருகக் கடவுளை சிரத்தையோடு வணங்குவது சிறப்பு. யாராருக்கெல்லாம் சூரியனால் தோஷம் இருக்கிறதோ, என்னங்க சூரியனால் தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஜாதகத்திலே சில இடங்களில் தனியாக அமரும் பொழுது, பலமாக அமரும் பொழுது அவர் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 7 சூரியன் மற்ற கிரகங்களின் துணை இல்லாமல் தனியாக அமர்கிறார், அதுவும் பலமாக அமர்கிறார் அப்படின்னா அது கலஸ்திர தோஷம். 5 உட்காந்தா புத்திர தோஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் உட்காரும் பொழுது, ஏன்னா மற்ற கிரகத்தோடு உட்கார்ந்தார்னா அவருடைய பலத்தை ஸ்பிளிட் பண்ணிடுவார். அவருக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வீரியம் குறையும். பட் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்க அப்படின்னா பலம் அதிகமாக இருக்கும். அதனால் சூரியனால் ஏற்படும் தோஷத்தால் ஏற்படுற திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, மேலும் பார்த்திங்கன்னா நாளில் உட்கார்றச்ச சில இடங்கள்லாம் உட்கார்றச்ச நம்மளுக்கு வீடு வாங்கிறதுல தடை ஏற்படும், நிலம் வாங்கிறதுல தடை ஏற்படும், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுல தடை ஏற்படும். இன்னொன்று, உயர் பதவிகளுக்கும் சூரியன் தான் காரகரா வருவார். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கும் சூரியன் தான் காரகராக வருவார். பல பேர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சார் அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சரியான படிக்கு அதுக்கான பலன் கிடைக்கல, ரிசல்ட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டுருக்கிறேன் அப்படின்னே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜாதகத்தை ஆய்வு செய்கிறச்ச சூரிய பலம் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. சூரிய பலம் குறைவாக இருந்தாலும் கூட, அல்லது சூரியனால் தோஷம் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு அரசு பணி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், அல்லது சில நேரங்களில் கிடைக்காமலே போகலாம். இப்படி அரசு சார்ந்த பணிகளில் அமர்வதற்குண்டான அனுகூலம் கிடைப்பதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். டோட்டலாக நவகிரகங்களின் அரசனான சூரியனை மகிழ்விக்கும் இந்த பரிகாரத்தை செய்கிறச்ச எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். சரிங்களா? இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தானிய பரிகாரம் அப்படின்ட்டு இதனோட பேர். அதாவதுங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கு. அந்த தானியத்தை அந்த கிரகங்களின் காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தும் போது நமக்கு பலன்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 7.5 சனி போயிட்டுருக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளை தானம் கொடுக்கணும். எள்ளிலேருந்து பிழிஞ்சு கிடைக்கிற பொருள் என்ன அப்படின்னா எண்ணெய். அதாவது பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய். இதை நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம். அந்த நல்லெண்ணெயில் தீபம் போடும். இப்படி சனியினுடைய அந்த திசா புத்தி காலங்களில் அவரினுடைய 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி ஆகிய காலங்களில் அவரினுடைய வழிபாடுகளை செய்கிறச்ச நம்மளுக்கு நன்மை. இது மாதிரி தான் எல்லா கிரகங்களுக்கும் வரும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவான் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணப்படுகிறாரோ அந்தந்த நட்சத்திரத்திற்கு உரிய கிரகத்திற்கான தானியங்களை நீங்கள் வாங்கி வீடுகளிலே வைக்கிறச்சே உங்களுக்கு அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் அனுகூல பலன்கள் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பார்த்தோம்னா, சூரியன் முதல்ல பிரயாணப்படுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். மே மாதம் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ அன்னைக்கே அதை செஞ்சுருங்க. இதுக்கு என்னென்ன தானியம் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பரணி நட்சத்திரம், அவர் 3ஆம் பாதத்துக்குள்ளே போகிறார். இந்த பரணி அப்படிங்கிறது சுக்கிரனின் நட்சத்திரம். நவகிரகங்களிலே
சுகபோகங்களின் அதிபதியாக சொல்லப்படுபவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனை சுகபோகத்தின் அதிபதினு சொல்கிறோம். நவகிரகங்களிலே கலஸ்திரகாரகன் அப்படிங்கிற பெயரால் சுக்கிரனை அழைக்கிறோம். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல ஆடை ஆபரணம் செல்வச் சேர்க்கை ஆகியவை ஏற்படும். சார் சுக்கிரன் கெட்டு போச்சு சார், சுக்கிரன் கெட்டு போனால் நல்ல பொண்டாட்டி கிடைக்காது. நான் நல்ல பொண்டாட்டினா என்ன அர்த்தம்? சிடு அதாவது திருப்திகரமான பொண்டாட்டி கிடைக்காது. ஆடை ஆபரணம் சொத்துக்கள் சேர்வதில் தடைகள் ஏற்படும். இப்படி சுக்கிரன் வலிமை குறைந்து இருந்தால், சுக்கிரபலம் குறைந்து இருந்தால் அதை சுக்கிரதோஷம் என்று சொல்லுகிறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் கண்ணில் எல்லாம் ஸ்வீட்ஸாக இருக்கும், ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது, பிகாஸ் உங்களுக்கு சக்கரை நோயாக இருக்கும். இந்த மாதிரி தான் சுக்கிரன் வலுவாக இருந்தால் தான் செல்வத்தை அனுபவிக்க முடியும், இல்லைனா நீங்கள் பார்த்துன்று மட்டும்தான் இருக்க முடியும். அந்த செல்வத்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கணும் இல்லையா, அதை கொடுப்பவர் சுக்கிரன். அதனால தான் சொல்லுவோம், சுக்கிர ராசியில் பிறந்தாலோ, சுக்கிர ராசின்னு என்னங்க, ரிஷபராசி துளாராசி, சுக்கிரனினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அல்லது சுக்கிரனை லக்னமாக கொண்டாலோ, அதாவது சுக்கிரன லக்னம் அப்படிங்கிறச்ச அதே ரிஷப லக்னம் துலா லக்னம் இதில் பிறந்தால் அவங்க இயற்கையாகவே பணக்கார குடும்பத்தில் பிறப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட இறுதி காலத்தில் பணக்காரராக சாவுவாங்க. சுக்கிரனுக்கு அந்த வலிமை இருக்குது. அதன்படி ஒரு கூற்றே இருக்குது, பரணியில் பிறந்தால் தரணியை ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு அந்த பலம் உண்டு. பரணி நட்சத்திரம் பரிபூர்ண சுக்கிரனின் அருளினை பெற்ற நட்சத்திரம். சுக்கிரன் இவர்களுக்கு மண்டியிட்டு அனைத்து நலன்களையும் செய்வார். இன்னும் சொல்லணும்னா, பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை செல்வகடாட்சம் பொருந்திய லக்ஷ்மியின் குழந்தையாக கருதுகிறோம். ஏன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. அப்பேற்பட்ட பரணி நட்சத்திரத்தில் சூரியன் உள்நுழையும் போது அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உரிய கிரகமான சுக்கிரனின் தானியமான வெள்ளை மொச்சையை, என்னங்க வெள்ளை மொச்சை, ஏன்னா மொச்சையிலேயே பல ரகங்கள் இருக்குது. இதில் வெள்ளை மொச்சை என்னும் தானியத்தை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம், இல்லை நீங்கள் சாதாரணமாக மளிகை கடையில் கூட வாங்கலாம். அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அதை ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் பச்சை நிற துணி, சரிங்களா, ஏன்னா சுக்கிரனின் நிறம் பச்சை. ஸோ பச்சை நிற துணியில் ஒரு கை அளவுக்கு அள்ளி அந்த வெள்ளை மொச்சையை போட்டு மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும். ஒரு கை அளவுக்கு போதும். அந்த தானியத்தில், அந்த மொச்சை தானியத்தில் ₹1 காசையும் வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக அது ஆக்டிவேட் ஆகணும், வேலை சீக்கிரமாக நடைபெறணுங்கிறதுக்காக அதில் ஒரு உலோகம் இருக்கணும். அதனால் ₹1 காயின். இப்படி பச்சை நிற துணியில் வெள்ளை மொச்சையை போட்டு மூட்டையாக கட்டிக்கோங்க. இது ஒரு மூட்டை. ரெண்டாவது, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பயணப்படுறாருன்னா முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணப்படுறார். சூரியனினுடைய நட்சத்திரமாக விளங்குவது கிருத்திகை நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் நெருப்பு நட்சத்திரம் என்று சொல்வது கிருத்திகை நட்சத்திரம். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களை அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. எல்லா விஷயத்துலேயுமே சொல்கிறேன், உங்களை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் மற்றவங்களை டீல் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனால் அடங்காதவர்கள்னு சொல்லலாம். நான் அப்படிங்கிறது உதாரணம் சொல்லணும்னா, முருகனினுடைய குணம் அப்படியே உங்களுக்கு இருக்கும். கோபக்காரர், நல்ல புத்திசாலி, யாருக்கும் அடிபணிய மாட்டார். பிரம்மாவே சிவனே முருகப்பெருமானிடத்தில் கைகட்டி நிற்பாங்க. இப்படி முருகப்பெருமானின் அனுகூலத்தை பெற்ற நட்சத்திரம் என்று சொல்கிற கிருத்திகை நட்சத்திரத்தில் 4 பாதத்திலும் சூரியன் பிரயாணப்படுகிறார். இந்த காலத்தில் தான் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த அக்னி பிளம்புகளை ஸ்வீகரித்த காலம்ட்டு. அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அதன் அதிபதியான சூரியன், அவரினுடைய தானியம் கோதுமை தானியம்.
மாவு இல்லைங்க, கோதுமை தானியம். இதை நீங்கள் போயிட்டு நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது மளிகை கடையிலையோ வாங்கிட்டு வரலாம். ஏன்னா ஒரு கை அளவுக்கு தான் தேவைப்படுது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கை அளவுக்கு எடுத்துட்டு சூரியனினுடைய நிறம் வெண்மை, சூரியனினுடைய நிறம் சிவப்பு. சிவப்பு நிற துணியில் அந்த ஒரு கை அளவுக்கு கோதுமையை கொட்டி மூட்டையாக கட்டிக்கணும். முன்னாடி பச்சை நிற துணியில் வெள்ளை மொச்சையை கட்டி வச்சிங்க. இதில் சிவப்பு நிற துணியில் ஒரு கை கோதுமையை போட்டுட்டு அதில் அதே மாதிரி ₹1 காயின் போட்டுட்டு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க. இது 2வது. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம். சூரியன் பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பமாகி கிருத்திகையை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் அவர் அப்படியே தனியறார், அதாவது நிறைவு செய்கிறார். அவருடைய அந்த உக்கிரத்தை தணிக்கிறார். சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணிங்கிறது என்னங்க? சந்திரனோட நட்சத்திரம். சூரியனை அக்னி என்றால் சந்திரனை குளுமை என்று சொல்லுகிறோம். சூரியனை அப்பான்னு சொன்னால் சந்திரனை அம்மான்னு சொல்கிறோம். இந்த சந்திரனோட நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் ஜனித்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இயற்கையாக அழகான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை கவருபவர்களாக இருப்பீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள ரொம்ப மென்மையானவர்களாகவும் சாதுவானவர்களாகவும் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது கோபம் வருமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மைண்ட் இருக்கிறவங்க. பொதுவாக சந்திரனோட ராசி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இது ஒரு குணம். இந்த சந்திரனினுடைய தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல், அரிசி இல்லை நெல். ஏன்னா நெல்லுக்குள்ளே இருந்தால் அது அரிசி. ஸோ நீங்கள் நெல்லை வாங்கிட்டு வந்துடணும். அரிசி மேலே உமி இருந்தால் அதுதான் நெல். அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு கை அளவுக்கு வாங்கிட்டு வந்து சந்திரனினுடைய நிறம் வெண்மை. ஸோ வெள்ளை நிற துணியில் ஒரு கை அளவுக்கு இந்த நெல்லை கொட்டி ₹1 காசு வச்சு மூட்டையாக கட்டி இதையும் வச்சுக்கணும். ஸோ நம்ம 3 கிரகங்கள், அதாவது சூரியன் பயணப்படக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு உரிய கிரகங்களின் தானியங்களை அதற்குரிய வண்ணங்களில் நாம் மூட்டையாக கட்டி அதை நாம் நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் செய்கிற இடங்களில் வச்சுக்கணும். எங்கங்க? தொழில் செய்கிற இடங்கள்லையும் வச்சுக்கணும். இப்படி வைக்கும்போது இது நம்ம அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற மே 4 நிறைவேற்ற மே 28 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மூட்டைகள் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களிலும் இல்லங்களில் இருக்கும் பூஜை அறையிலும் இருக்கும்போது டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறச்ச அந்த மூட்டைகளுக்கு தீபதூப ஆராதனை காட்டியும் சூடம் காட்டியும் பூ வச்சோம் குங்குமம் வச்சோம் கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இப்படி செய்கிறச்ச உங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகபோகங்களை கொடுப்பவர், திருமண தடையை நீக்குபவர், வீட்டில் சுபகாரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ஸோ அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சுபகாரியம் கைகூடும். சூரியன் உயர் பதவி, அரசு உத்தியோகம், ஆளுமை, நல்ல வேலை இதெல்லாம் கொடுக்குறவர் சூரியன். ஸோ உங்களுக்கு சூரியனால் ஏற்படுற அத்தனை காரகத்துவமும் ஏற்படும். சந்திரன் அப்படிங்கிறவர் தேக பலத்தை கொடுக்கிறவர், மன தெளிவை கொடுக்கிறவர், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு மைண்ட், அதாவது பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்கிற மனநிலையை தெளிவாக்குபவர் சந்திரன். ஸோ இந்த 3ம் தான் மனிதனுடைய அடிப்படை தேவைகள். நீங்கள் ஏதாவது ஒரு ஆசை வைக்கிறச்சே இந்த 3ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்துடும். சார் நான் வீடு வாங்கணும் சார், சுக்கிரன் வந்துடுவார். சார் எனக்கு கல்யாணம் ஆகணுமா சார், சுக்கிரன் வந்துடுவார். வேலை கிடைக்கணும் சார், சூரியன் வந்துடுவார். சார் வீட்டில் சண்டை சச்சரவு சார், அது சால்வ் ஆகும்னா சந்திரன் வந்துடுவார். ஸோ எல்லா மனிதனுக்கும் தேவையான முக்கிய கிரகங்கள் இந்த 3 பேர். ஸோ அந்த 3 பேருக்குரிய தானியங்களையும் அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம எடுத்து வச்சிருச்சு. உங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கண்டிப்பாக பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சரிங்க, அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு இந்த தானியங்களை என்ன பண்ணலாம்? கட்டி வச்ச தானியங்களை என்ன பண்ணலாம்?
நீங்கள் அந்த தானியங்களை, அந்த துணியை பிரிச்சுண்டு அந்த தானியங்களை பறவைகளுக்கு போட்டுடலாம். மொக்ஷையை போட்டுடலாம், கீழே போட்டுடலாம். சின்ன சின்ன ஜீவராசிகளை எடுத்துகிட்டு போகும். பூச்செடிக்கு அடியில் போட்டுடலாம். அதேமாரி கோதுமையை போடலாம், அரிசியை அதாவது பார்த்திங்கன்னா நெல்லை போடலாம், எடுத்துகிட்டு போய்டும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த துணிகளை நீங்கள் சேஃபாக பூஜை அறையில் எடுத்து வச்சுக்கலாம், மறுமுறை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இது எல்லாரும் செய்யுங்க. இவர்கள் தான் செய்யணும், அவர்கள் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இதை செய்து அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை நீங்கள் கட்டாயம் அடைய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அக்னி நட்சத்திர காலம் என்பது நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவானினுடைய அருளை நம்மளுக்கு பெற்றுத்தரும் காலம். ஸோ யாரும் தவற விடாதீங்க, பயன்படுத்தி பயனினை அடைந்து கொள்ளுங்கள். சரிங்களா? மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.